அன்பு சகோதர சகோதரிகளே, டெல்லியிலே தற்போது நடந்து வரக்கூடிய மாணவருடைய போராட்டத்தில் மத்திய பாஜக அரசு அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காக காவல்துறை, துணை இராணுவம் தன்னுடைய அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தி மாணவ மாணவியர்களுக்கு எதிராக கிஞ்சுற்றும் இரக்கம் இல்லாமல் அவர்களை அடித்து நொறுக்கி இருக்கிறது இந்த மத்திய பாஜக அரசு. மாணவர்கள் எதற்காக போராட்டத்தில் நிற்கிறாங்க? மாணவர்கள் போராட்டத்தில் நிற்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, எதிர்கட்சிகளுடைய தூண்டுதல். காங்கிரஸ் அவர்களை தூண்டிவிட்டு இருக்கிறது. அந்நிய சக்திகள் அவர்களுக்கு பின்னாடியாக இருந்து அவர்களை தூண்டி விடுகிறார்கள். கொஞ்சம் கூட நாவு பூசாமல் போராட்டத்தினுடைய நோக்கம், போராட்டம் என்ன காரணங்களுக்காக நடைபெறுகிறது என்பது கூட மக்களுக்கு சென்று விடாத அளவிற்கு இப்படி பொய்யான காரணங்களை அதற்கு மேலே பூசி இந்த போராட்டத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவதற்காக தங்களுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி தடியடி நடத்தினால், அவர்களுக்கு எதிரான கடுமையான ஒரு வன்முறையை சம்பவத்தை நம்ம கட்டவிழ்த்து விட்டால் அவ்வளவுதான், அது அதோட முடிஞ்சிடும். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு பாராளுமன்றத்தை நம்ம நடத்திட்டு போயிடலாம் அப்படின்னு பாஜக நினைக்கக்கூடிய நேரத்துல இத்தனை அடக்குமுறைகளையும் தாண்டி மாணவர்கள் எழுச்சியோடு நீ என்ன திட்டத்தோட இதை செய்தாயோ அதற்கு எதிர்மறையாக இன்று இந்தியா முழுவதிலும் எல்லா மாநிலங்களிலும் இருந்து டெல்லியை நோக்கி மக்கள் வருகிறார்கள். எதற்காக? அந்த போராட்டத்தினுடைய கோரிக்கை அப்படிப்பட்ட கோரிக்கை. நுழைவுத் தேர்வு, மருத்துவமா எல்லாரும் மருத்துவம் படிக்க முடியாது. பொறியியல் படிப்பா எல்லாராலையும் பொறியியல் படிப்பு படிக்க முடியாது. எப்படி கொண்டு வந்து வச்சிருக்கிற இப்ப கல்வி சிஸ்டம் எப்படி இருக்கு? ஒரு ஏழை எளிய மாணவனால இந்த படிப்பை படிக்க முடியுமா? ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்திருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு மருத்துவம் என்பதை அவனால கற்பனை செய்ய முடியுமா? நீட் ஒரு எக்ஸாம் எழுதணும், ஜேஇ மத்திய கல்வி நிறுவனங்கள்ல பொறியியல் படிப்பு படிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு நுழைவுத் தேர்வு, ஒவ்வொன்றுக்கும் நுழைவுத் தேர்வை வைத்து அது ஒரு கேட்டு. எல்லோராலும் அதற்குள்ள நுழைய முடியாது, நுழையக்கூடாது. சாமானியர்கள் எல்லாம் உள்ள வந்துட்டீங்கன்னா அப்ப மேல இருக்கிறவன், வசதி படைத்தவன், உயர் மட்டமாக நாங்கள் பார்க்கின்ற உயர் சாதிக்காரர்கள், அவர்கள் எல்லாம் உள்ள வர முடியாது. அப்ப எல்லாரும் சமமாக இருப்பதை இதை உடைப்பதற்காகத்தான் இந்த சிஸ்டம். அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தி இதன் மூலமாகத்தான் நாங்கள் சரியான தகுதியான மருத்துவர்களை நாங்கள் உருவாக்கப் போகிறோம், தகுதியான மாணவர்களை உருவாக்குவதற்கு தான் இந்த சிஸ்டம் எல்லாம் சொல்லிட்டு எவ்வளவு கடுமையான கட்டுப்பாடுகள் இந்த தேர்வுகளுக்கு இருந்தது. ஒரு பரீட்சைக்கு போகக்கூடிய மாணவ மாணவியர் எவ்வளவு மன உளைச்சலுக்கு உள்ளாகக்கூடிய அளவிற்கு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதை கலட்டுறான், இதை கலட்டுறான், உள்ள இருக்கிற துணியை உள்ளாடை வரைக்கும் எவ்வளவு ஒரு வக்கரத்தனமான ஒரு முறைகளை இந்த தேர்வுக்காக வைத்திருந்தார்கள். இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா, வினாத்தாள் கசிவு. எக்ஸாம் நடப்பதற்கு முன்பாகவே பலருக்கும் இந்த வினாத்தாள் கிடைத்திருக்கிறது. எப்படிடா கிடைச்சது? வினாத்தாள் கசிவு மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட சாரார், குறிப்பிட்ட மாணவர்கள், அவர்கள் மட்டும் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்கான பல்வேறு விதமான முறைகேடுகள் நடந்திருக்கிறது. இது யாரோ ஒரு சிலருடைய நடவடிக்கை மட்டுமல்ல, டோட்டல் சிஸ்டமே அப்படிதான் செயல்பட்டு இருக்கு. பல ஆண்டு காலமாக அப்படிதான் நடந்திருக்கு. அப்ப அதனுடைய கோப கொந்தளிப்பு, நியாயமான முறையில் இந்த தேர்வு நடைபெறும் என்கிற எதிர்பார்ப்போடு அவன் படிச்சு அவனுக்கு கோச்சிங் சென்டருக்கு பணம் செலவு பண்ணுவதற்கு அவங்க கிட்ட பொருளாதாரம் இல்லை. குடும்பமே தன்னுடைய பிள்ளை மருத்துவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை ஏழை குடும்பங்களில் தன் பிள்ளையை அப்படியாக கொண்டு வரணும் என்கிற ஒரு முயற்சியோடு இவன் நடத்துற தேர்வெல்லாம் ஏதோ கொஞ்சம் நியாயமான முறையில இருக்கும், தேர்வு முறை சரியில்லை, எல்லோருக்குமான எக்ஸாம் எழுதக்கூடிய சிஸ்டம் இல்லை, அவங்க படிக்கக்கூடிய அந்த ஸ்கூல் ஸ்டடீஸ் என்ன சிலபஸோ அதுல இருந்து தேர்வுகள் நடத்தப்படுவது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சிபிஎஸ்இ படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த கோச்சிங் சென்டர்ல போயிட்டு பல லட்சங்கள் செலவு செய்யக்கூடியவர்கள் மட்டுமே எழுதக்கூடிய விதத்தில் அந்த தேர்வு இருக்கிறது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம முயற்சி செய்வோம் என்ற மாணவர்கள் முயற்சி செய்தார்கள் அல்லவா? அந்த முயற்சிகளை எல்லாம் குழி தோண்டி புதைக்கும் விதமாக இவ்வளவு ஓட்டைய வச்சுட்டு என்ன பண்றான்? கம்மலை கலட்டிட்டு இருக்கிறான், இடுப்புல இருக்கிற அருணாக்கயிறை கழட்டிட்டு இருக்கிறான். என்னவா, நாங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இந்த தேர்வை நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட காட்டுறதுக்கு. அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டால் இது அப்படியே ஒண்ணும் இல்லாம போயிடும். ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு? அடக்குமுறைக்கு பிறகு மாணவருடைய எழுச்சி என்பது அதிகமாக இருக்கு. நீ ஒடுக்கி விடலாம் என்று நினைத்தாய், தடியை கொண்டு எல்லாத்தையுமே தட்டி தூக்கிடலாம் அப்படின்னு நீ திட்டம் போட்ட. ஆனா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா, அடிப்பட்ட மாணவர்கள் கலைந்து செல்லவில்லை, ஓடவில்லை, அவன் வீட்டுக்கு திரும்பல, அவன் நாட்டுக்கு அவன் ஊருக்கு திரும்பல, மீண்டும் அதே ஜந்தர் மந்தர்ல நிக்கிறான், மறுபடியும் போராட்ட காலத்துல நிக்கிறான். இன்னைக்கு நாடு முழுவதிலும் இருந்து அவர்களுக்கு ஆதரவு கிடைத்திருக்கிறது.
அப்போ மத்திய பாஜக அரசு எவ்வளவு ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்கிறது என்பதற்கான ஒரு உதாரணம் இதெல்லாம். நியாயமான கோரிக்கைகள், நியாயமான போராட்டம் என்றால் கூட இவர்கள் அதற்கு மதிப்பளிக்க மாட்டார்கள். இவர்களுடைய வரலாறே இதுதான். இதற்கு முன்பு விவசாயிகள் போராட்டம் நடத்தினார்கள், என்ன பண்ணா? மேடைக்கு மேடை விவசாயிகளை பத்தி என்னென்ன பேச்செல்லாம் பேசுவாங்க. எலெக்ஷன் நடக்கக்கூடிய நேரத்துல அந்த எலெக்ஷன் கூட்டங்கள்ல விவசாயிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் தூக்கி வச்சு பேசுவாங்க. ஆனா அவர்களுக்காக கொண்டு வரக்கூடிய அந்த சட்டம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நேரத்துல அதற்கு அவர்கள் எவ்வளவு விலை கொடுத்தார்கள். அந்த 3 கருப்பு சட்டங்களையும் திரும்ப பெறுவதற்கு விவசாயிகள் கொடுத்த விலை சாதாரண விலை கிடையாது. ஓராண்டுக்கு மேலாக அவர்கள் நடத்திய போராட்டம். கடுமையான வெயிலையும் சந்தித்தார்கள், கடும் குளிரையும் சந்தித்தார்கள், மழையும் சந்தித்தார்கள். சந்தித்து போராட்டம் நடத்தலாம், இறக்கமே வராது. அவன் தனக்கு ஒன்று வேண்டாம்னு சொல்றானே, விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு இறக்கம் வராத அளவிற்கு அந்த ஒரு கொடூர சிந்தனை கொண்டவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். அதனுடைய உதாரணம் தான் இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம். மாணவர்களுக்கு எதிராக இவர்கள் இந்த தடியடி பிரயோகம் இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னா இவர்களுக்கு மாணவர்கள் மீது எந்த அளவிற்கு இவர்களுக்கு கரிசனை இருக்கு என்பதை பாருங்கள். அவருடைய நலன்ல, அவங்களுடைய விஷயத்துல எல்லாமே மாணவர்களுக்காக செய்கிறோம் என்கிற ஒரு பெயர்ல தானே இவன் எல்லாத்தையும் பண்றான். அவர்கள் விஷயத்தில் இவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு வெறிச்செயலை இவர்கள் செய்திருக்கிறார்கள். தற்போது போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏழை மாணவர்கள் இந்த படிப்பெல்லாம் படிக்க முடியாத அளவிற்கு எல்லா கேட்டையும் இழுத்து சாத்திட்டான். சாமானிய குடும்பத்தில் இருக்கிறவனுக்கு இன்னைக்கு மருத்துவம் என்பது எட்டாத கனியாக போயிடுச்சு. இந்த நுழைவுத் தேர்வு என்கிற சிஸ்டம் எல்லாராலையும் எழுத முடியாது. அதற்கு பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவழிக்கணும். நம்மளுடைய தாய் தகப்பனார் லட்சாதிபதிகளாக இருக்கணும். நாம ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்துட்டோம். சாதாரண குடும்பத்துல பிறந்துட்டு நான் பல லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கோச்சிங் சென்டர்ல அதற்காக நான் படிச்சு இந்த தேர்வு இல்லாட்டி அடுத்த தேர்வு இன்னும் பல லட்சங்கள் அப்படின்னு செலவு செய்யற அளவுக்கு குடும்பத்துல பொருளாதாரம் இல்லை. அப்ப நமக்கு இது வேண்டாம். இன்னும் சில பேர் பரவாயில்ல, நம்ம முயற்சி செய்து பார்ப்போம் அப்படின்ட்டு நேர்மையான முறையில முயற்சி செய்தார்களே, அந்த முயற்சியை கொண்டு போயிட்டு குழி தோண்டி புதைக்கும் விதமாக இவ்வளவு மோசடி முறைகேடுகளை செய்து வைத்திருக்கிறார்கள். தங்களுக்கு யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறானோ அவனுக்கெல்லாம் வினாத்தாள் கிடைச்சிருச்சு. இன்னும் பல்வேறு விதமான முறைகேடுகள் நடந்திருக்கு. விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொன்னா ஏன் மத்திய அரசு இதை தடுக்குது, போராட்டங்களை தடுக்குது, கோரிக்கையை காது கொடுத்து கேட்காம இருக்கு அப்படின்னு கேட்டா, இது விசாரணைக்கு உட்படும் என்று சொன்னால் இந்த விசாரணையில் எவன் எல்லாம் இதுல மாட்டுவான்றது தெரியல. எதுவரையிலும் வெறும் அமைச்சரோட நிற்குமா இல்ல அதை தாண்டி போகுமா தெரியல. அப்ப அதை ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த போராட்டம் என்பது, அந்த போராட்ட குரல் என்பது நசுக்கப்படணும். அதைத்தான் கையில் எடுத்திருக்கிறார்கள். தற்போது நடைபெறுகின்ற மாணவருடைய போராட்டத்துல அவர்கள் வைக்கின்ற பிரதான கோரிக்கைகள் என்ன வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, அந்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை பிரதானமாக வைக்கப்படுது. அதே போன்று பாதிக்கப்பட்ட அந்த நீட் வினாத்தாள் கசிவுக்கு பிறகு மீண்டும் நீட் தேர்வு நடத்தப்பட்டது அல்லவா, இந்த சம்பவத்திற்கு பிறகு நாடு முழுவதிலும் பாத்தீங்கன்னா பல மாணவர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் நெருக்கமான மாணவ மாணவியர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அப்படி உயிரிழந்த குடும்பத்தாருக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்ற சில கோரிக்கைகள் இப்பொழுது வலிமையாக வைக்கப்பட்டு, அதே போன்று இந்த முறைகேடு நடந்தது தொடர்பான விசாரணை நடத்தப்படணும் அப்படின்ற கோரிக்கைகள்லாம் வைக்கப்படுது. இந்த கோரிக்கைகள் எல்லாம் பாஜக சாதாரணமாக செஞ்சுட்டு போயிடும். ஆனா அதை கூட செய்யாத அளவிற்கு அவர்கள் எவ்வளவு தந்திரமாக எங்களால செய்ய முடியாத ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு மத்திய அமைச்சரை தூக்கி போடுறது என்பதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தூக்கி போட்டுட்டு இன்னொரு ஆளை கொண்டு வந்து வச்சிருவாங்க. தர்மேந்திர பிரதான் போயிட்டான்னா இன்னொருத்தர் வர போறாரு. இவர் என்ன செஞ்சாரோ அதை தான் அவரும் செய்ய போறாரு. இதை செய்வது என்பது பாஜகவுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இறந்து போன இந்த தேர்வு முறைகேடு நடந்ததுனால பல மாணவியர்கள் இறந்திருக்கிறாங்க. இறந்த குடும்பத்திற்கு இழப்பீடு கொடுப்பது என்பது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அதெல்லாம் கொடுத்துட்டு போயிடுவான். ஆனா அதை கூட செய்ய முடியாத அளவிற்கு அவர்கள் தந்திரமாக எங்களால் செய்ய முடியாத ஒரு கோரிக்கையை வைக்கிறீர்கள், நாங்க எவ்வளவு நியாயமான முறையில இந்த முறைகேடை நாங்கள் கையாண்டு கொண்டிருக்கிறோம், ஆனா நீங்க எங்களால செய்ய முடியாத அளவிற்கு கோரிக்கை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமாவை செஞ்சுட்டு இருக்கு. நாமளும் அதை நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இதுவல்ல இதற்கான நிரந்தர தீர்வு. நிரந்தர தீர்வு என்பது இந்த நுழைவுத் தேர்வுகள் அத்தனையும் டோட்டலாக அபாலிஷ் பண்ணணும். இந்த நீட்டு ஜேஇ என்கிற தேர்வுகளை எல்லாம் வச்சுதான் அந்த படிப்புக்குள்ள நுழையணும் அப்படின்றது அல்ல. ஒவ்வொரு மாணவியரும் சரி, அவர்கள் படிக்கின்ற பள்ளி படிப்பில் இருந்தே அவர்களால் அந்த தேர்வை எழுத முடியும். இதற்குன்னு சிறப்பான கோச்சிங் சென்டரை வச்சுட்டு அவனை வளர்த்து அவனுக்கு பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு அந்த வாசல்கள் அடைக்கப்பட்டு எல்லோருக்குமாக எல்லா கல்வியும் எல்லோருக்குமானது என்கிற ஒரு சூழல் ஏற்படாத வரை
இந்த போராட்டத்துல நமக்கு எந்த சொல்யூஷனும் கிடைக்காது. இப்ப கேட்கக்கூடிய இந்த கோரிக்கைகளை எல்லாம் இன்னும் இன்னைக்கோ நாளைக்கோ அரசு செஞ்சு கொடுத்துரும். அவ்வளவுதான், ஜந்தர் மந்தர் காலியா போயிடும். பிறகு இதே மாதிரியான முறைகேடு நடக்கும், இதே மாதிரி மோசடி நடக்கும், வெளியே தெரியாத அளவுக்கு நடக்கும். இப்ப எப்படி தெரிஞ்சது, எப்படி இந்த வெளியில போச்சு, அடுத்து வெளியே போகாத அளவுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு தந்திரமா யோசிப்பார்கள். அப்படி அல்ல, இந்த நுழைவுத் தேர்வு சிஸ்டம் என்பதை தூக்கப்பட வேண்டும். எல்லா மாணவ மாணவியரும் எல்லா கல்வியும் எல்லாத்தையும் பெற முடியும் என்கிற ஒரு நிலைமை ஏற்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படக்கூடிய அளவிற்கு இந்த போராட்டத்தினுடைய முடிவு இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக இன்றைய மாணவ தலைமுறை மட்டுமல்ல, எதிர்கால நம்முடைய சந்ததிகளும் சரி, ஒரு நிம்மதியான கல்வி என்பது நம் எல்லோருக்குமானது என்கிற ஒரு சரியான ஒரு சூழலை பெறுவார்கள். அப்படிப்பட்ட சூழல் ஏற்படும் விதமாக இந்த போராட்டத்தினுடைய முடிவு அமையட்டும் என்று நாம் எதிர்பார்ப்போம். அது போன்ற ஒரு நல்ல முடிவு ஏற்படுவதற்கு நாம் பிரார்த்திப்போம்.